ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு வயசான பாட்டி 5க்கு 10க்கும் டெய்லி கூலி வேலை செஞ்சு அவங்களோட பசியை போக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் கள்ள நோட்டு கொடுத்து உங்க வீரத்தை காமிக்கிறீங்களே, நீங்களாம் என்னடே ஜென்மம்? நீலாம் நல்லா இருப்பியா? உருப்படாம தான் நீ போவ. உன் வம்சத்தையே அழிச்சிடும். ஏன்னா டெய்லி கூலி வேலை செஞ்சு அவங்க பசி ஆத்திக்கிறவங்க வயிற்றுல இன்னைக்கு நீ மண்ணள்ளி போட்ட பாரு, அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவளுக்கு சாபம் கொடுங்க. அவ அழிஞ்சு போயிடணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பாட்டிக்கு நடந்த கொடுமை அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு கண்ணு கலங்குது. அங்கங்க லட்சக்கணக்கு கோடி கணக்குல ஏமாத்துறான். அவங்க கிட்ட எல்லாம் விட்டுட்டு 5க்கு 10க்கும் பழம் எடுத்து சாப்பிட்றவங்க கிட்ட போய் ஏமாத்தி சாப்பிட்ருக்கியே, நீலாம் என்னடி ஜென்மம்? கேடு கெட்ட ஜென்மம். உன் வம்சத்தையே அழிச்சிடும். ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. அந்த பாட்டி கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. அந்த பாட்டிக்குன்னு சொந்தன்னு யாரும் கிடையாது. புருஷன் இல்லை, குழந்தை இல்லை, யாருமே கிடையாது. அந்த பழத்தை வித்து தான் அவங்களோட பொழைப்பே நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு அம்மாவை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீலாம் எப்படி உருப்படுவ சொல்லு? உன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா? அந்த அம்மாவை சாபம் விட்டுச்சுன்னா உன் வம்சம் செழிக்குமா சொல்லு? இந்த மாதிரி மற்றவங்க உழைப்புக்கு ஆசைப்படாதீங்க. நீங்க உழைச்சி சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச 100 50 கொடுத்துட்டு நம்ம கையில போனோம், அது நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஆனா நீ அந்த அம்மா கிட்டயே புடுங்கி தின்னு இருக்குன்னா நீ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவளா இருப்ப? உன்னெல்லாம் எப்படி கடவுள் நல்லது வைப்பான்? உன் வம்சமே அழிஞ்சிரும். பாக்குறவங்க எல்லாருமே அவளுக்கு சாபம் விடுங்க மக்களே, அவ அழிஞ்சு